வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சிஎஸ்ஆர் நெட்டில் டிசம்பர் 2024 லீனியர் அல்ஜிப்ராவில் கேட்டிருக்கக்கூடிய பார்ட் பி கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஃபார் ஏ வேரியபிள் எக்ஸ் கன்சிடர் த ஆர் வெக்டர் ஸ்பேஸ் வி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் a0 + a1x + a2x ஸ்கொயர் சச் தட் a0, a1, a2 belongs to capital R. Let t is a function from v to v with the linear transformation defined by t of f equal to f plus df by dx. இந்த df by dx அப்படிங்கிறது denote the derivative of f with respect to x. which are the following statement is true. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, t cube minus 3t squared plus 3t whole power 2025 of x. அதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் x + 1 கேட்குறாங்க. மூணாவது ஆப்ஷன் 2025 ஃபேக்டோரியல் x. அடுத்து நாலாவது ஆப்ஷன் 2025 ஃபேக்டோரியல் ஆஃப் x + 1. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்க வந்து t is a function from v to v and t of f equal to f plus df by dx. அந்த df by dx தான் நம்ம f plus f dash அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த df by dx f dashன்னு எடுத்துக்குவோம். இப்போ t of f வந்து f plus f dash. இதே மாதிரி நம்ம t squared of f கண்டுபிடிக்கணும். இப்போ t squared of f எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த t squared of fங்கிறது t of fன்னு எழுதலாம். அப்போ இந்த t of fக்கு பதிலாக f plus f dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு டீங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த t of f plus f dash நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி t of f plus t of f dash அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினேஷன்லேயே 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, t of u plus v equal to t of u plus t of v. ரெண்டாவது கண்டிஷன் வந்து t of alpha u equal to alpha into t of u. 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம அதனால் இந்த t of f plus f dash நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, t of f plus t of f dashன்னு எழுதுகிறோம். இந்த t of fக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா f plus f dashன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி t of f dash அப்படிங்கிறத நம்ம வந்து f dash plus f double dashன்னு வந்துடும். ஏன்னா t of f வந்து f plus f dash. அப்போ t of f dash வந்து என்னென்னா, fக்கு பதிலாக f dashன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது f dash plus f double dash. அது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா f dash plus f dash வந்து 2f dash plus f double dash. இதே மாதிரி சிமிலர்லி t cube of f கண்டுபிடிச்சிடும். அது எப்படி எழுதலாம்னா, t cube of f t of t squared of fன்னு எழுதலாம். அப்போ t of இந்த t squared of fங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த t squared of f என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா f plus 2f dash plus f double dashன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கேயும் t வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி t of fக்கு பதிலாக f plus f dash சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 2 into t of f dashக்கு பதிலாக f dash plus f double dash plus t of f double dashனா அதே மாதிரி fங்கிற இடத்துல f double dashன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது f double dash plus f triple dashன்னு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, f plus 3f dash plus 3f double dash plus f triple dashன்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டின்லேயே வந்து அவங்க fங்கிற ஃபங்க்ஷன் என்ன மாடலில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a0 plus a1x plus a2x ஸ்கொயருங்கிற மாடலில் இருக்கும் ஃபங்க்ஷன். அதனால் fங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன மாடலில் இருக்குன்னா, a0 plus a1x plus a2x ஸ்கொயருங்கிற மாடலில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f dash கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, a0 வந்து கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ a1xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a1 கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் 1. அடுத்து a2 வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு கிடச்சிடும். அதே மாதிரி f double dash அதில் a1 வந்து கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ 2a2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2a2 கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 1. அது மாதிரி f triple dashோட வேல்யூ 0. ஏன்னா 2a2ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ இந்த t cube of fக்கு இந்த t cube of fோட வேல்யூவில் இந்த f triple dashக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ t cube of fோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, f plus 3f dash plus 3f double dashன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, t cube minus 3t squared plus 3t whole power 2025 of x இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் முதல் நம்ம இந்த t cube minus 3t squared plus 3t ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத முதல் பார்த்துருவோம். அப்போ முதல் நம்ம t cube of f minus 3t squared of f plus 3t of f ஓட வேல்யூ என்னென்னு பார்த்துருவோம். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த t cube of f முதல் கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து fன்னு கிடைக்கும். அப்போ இந்த t cube of f minus 3t squared of f plus 3t of f ஓட ஆன்சர் f. அதாவது t cube minus 3t squared plus 3t of f equal to f. அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல, t cube minus 3t squared plus 3tங்கிற ஆப்ரேட்டர் ஐடென்டி ஆப்ரேட்டர்னு அர்த்தம். அப்போ எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட்டும் எஃப்னே கிடைக்குது. அப்போ அதே மாதிரி அதனால் ஒரு ஐடென்டி ஆப்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா t cube minus 3t squared plus 3t whole square of f அதோட ஆன்சரும் f தான் கிடைக்கும்.
அதே மாதிரி டி கியூப் மைனஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 3t ஹோல் பவர் 3 ஆஃப் எஃப், அதோட வேல்யூ எஃப் தான். இதே மாதிரி சிமிலர்லி டி கியூப் மைனஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 3t ஹோல் பவர் 2025 ஆஃப் எஃபோட வேல்யூ எஃப் தான் கிடைக்கும். அது வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து ஐடென்டி ஆப்ரேட்டர், அதனால் அப்போ டி கியூப் மைனஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 3t ஹோல் பவர் 2025 இந்த ஃபங்க்ஷன் எஃப்க்கு பதில் எக்ஸ்னு எடுத்துப்போம். அடுத்து ஆன்சராக போய் எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ இதுனா இதில் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஷின். Let U denote the span of e power t, e power 2t, e power 3t in the real vector space of continuous functions from R to R. Consider R vector spaces. V is a function, V equal to set of all f is a function from U to R. F is an R linear transformation. இப்போ W ஒன்று கொடுத்துருக்காங்க. W வந்து என்னென்னா set of all f belongs to V such that f of e power 3t equal to 0 கொடுத்துருக்காங்க. Which are the following statement is true. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா both V and W are infinite dimensional. Second option, dimension of V equal to 3 and dimension of W equal to 1. Third option, dimension of V equal to 3 and dimension of W equal to 2. Fourth option, V is an infinite dimensional and dimension of W equal to 0. இப்போ இதில் U அப்படிங்கிறது denote the span of e power t, e power 2t, e power 3tன்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த e power tங்கிற ஃபங்க்ஷன் e power 2t, e power 3t அதெல்லாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். அது மாதிரி ஸ்பேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூங்கிற அந்த வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக டைமென்ஷன் ஆஃப் யூவோட வேல்யூ 3 இருக்கும். ஏன்னா அந்த செட்டில் இந்த செட் ஆஃப் ஆல் e power t, e power 2t, e power 3t அப்படிங்கிற அந்த செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் டைமென்ஷன் ஆஃப் யூ ஈக்குவல் டு 3. ஏன்னா அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் லீனியர் இண்டிபெண்டாக இருக்கும், ஸ்பேனாக இருக்குது. அப்போ நமக்கு டைமென்ஷனில் யூ அப்படிங்கிற வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷனில் வேணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அந்த செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது 3ன்னு இருக்கிறதுனால டைமென்ஷன் ஆஃப் யூ வந்து 3ன்னு கிடச்சிடும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் யூ வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. V என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா V equal to set of all f such that U to capital U to R, f is an R linear transformation கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம டைமென்ஷனல் ஆஃப் V வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டைமென்ஷனல் ஆஃப் டொமைன் வந்து U, அப்போ டைமென்ஷனல் ஆஃப் U கிராஸ் டைமென்ஷனல் ஆஃப் R அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டைமென்ஷனல் ஆஃப் U ஏற்கனவே நமக்கு தெரியும் 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைமென்ஷனல் ஆஃப் Rன்னு நமக்கு தெரியும். ரியல் லைனில் நமக்கு ரியல் நம்பர்ஸோட டைமென்ஷனில் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸோட டைமென்ஷன் 1. அப்போ டைமென்ஷனல் ஆஃப் வியோட வேல்யூ 3 × 1 3ன்னு கிடச்சிரும். இப்போ டைமென்ஷனல் ஆஃப் வி வந்து 3. அதே மாதிரி டைமென்ஷனல் ஆஃப் W அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Wங்கிறது செட் ஆஃப் ஆல் எஃப் பிலாங்ஸ் டு வி சச் தட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் e power 3t equal to 0 ஒரே ஒரு கண்டிஷன். அப்போ நமக்கு டைமென்ஷனல் ஆஃப் V வந்து 3, அதுலேருந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கனால 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 3 - 1 வந்து 2. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கனால அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 3 - 1 = 2. அப்போ டைமென்ஷனல் ஆஃப் V வந்து 3, டைமென்ஷனல் W வந்து 2. அப்போ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு வரும். இது ரெண்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் சிம்பிள் தான். லெட் A = 3/3 மேட்ரிக்ஸ் 0 A 0, செகண்ட் ரோ வந்து 0 0 B, தேர்ட் ரோ வந்து C 0 0. வேறு ஏபிசி எல்லாம் ரியல் நம்பர்ஸ் வித் ஏபிசியோட வேல்யூ அந்த 3 கான்ஸ்டன்ட் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 3 ப்ராடக்ட்னா ஆன்சர் 1 வரணும். அப்போ அடுத்து இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து A + A² + A³ தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் B = 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 0, ரேங்க் ஆஃப் B = 2, ரேங்க் ஆஃப் B² = 1. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் வந்து அந்த ஏபிசியோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஈஸியாக எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்னா ஏவோட வேல்யூ, பிசி எல்லாமே 1ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரும். அதனால் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. அப்புறம் அந்த கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு வேல்யூஸை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஏபிசியோட வேல்யூ. இப்போ அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது A = மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குன்னா ஃபஸ்ட் ரோ வந்து 0 1 0ன்னு வந்துடும், செகண்ட் ரோ வந்து 0 0 1, தேர்ட் ரோ வந்து 1 0 0ன்னு கிடச்சிடும். இப்போ இதில் நீங்கள் டேரெக்டாகவே நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது, 1ன்னு கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஏன்னா ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 0ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் A - λ கண்டுபிடிப்போம். இப்போ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A - λங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் என்ன மாறிடும்னா -λ 1 0, செகண்ட் ரோவில் 0 - λ 1,
தேர்ட் ரோவில் 1 0 மைனஸ் லேம்டா அப்படின்னு கிடைக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூ இப்போ 0ன்னு எடுத்து சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னா லேம்டா கியூப் மைனஸ் 1 = 0ன்னு கிடைக்கும். அதாவது லேம்டா கியூப் = 1. அப்போ ஐகன் வேல்யூஸ் என்ன இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதனால் ஐகன் வேல்யூஸ் என்னென்ன கிடைக்குன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மில் a + a² + a³ கொடுத்துருக்காங்க. அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 3, 0, 0ன்னு கிடைக்கும். ஏ அப்படின்னா ஏவோட ஐகன் வேல்யூ 1. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 + 1² + 1³ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 + 1² + 1³ அப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்த ஐகன் வேல்யூஸ் வந்து ஒமேகாவை நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒமேகா + ஒமேகா² + ஒமேகா³ இந்த a + a² a³ சிம்பிள். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஒமேகா + ஒமேகா². ஒமேகா³ வேல்யூ 1. ஏன்னா ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதனால் 1 + ஒமேகா. அதனால் 1 + ஒமேகா + ஒமேகா² வேல்யூ 0. அடுத்து மூணாவது லேம்டாக்கு பதில் ஒமேகா² சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒமேகா² + ஒமேகா பவர் 4 + ஒமேகா பவர் 6ன்னு கிடைக்கும். இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் இந்த இதில் இந்த ஐகன் வேல்யூஸ்க்கு பதில் இது பண்ணிக்கலாம். அப்போ ஒமேகா² + ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ ஒமேகா. ஏன்னா ஒமேகா பவர் 4 ஒமேகா³ × ஒமேகான்னு எழுதலாம். ஒமேகா க்யூபோட வேல்யூ 1. அதனால் 1 × ஒமேகா பவர் 6ஓட வேல்யூவை ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1. ஏன்னா ஒமேகா பவர் 6 ஒமேகா³ ஹோல்² எழுதலாம். அப்போ 1² பண்ணால் 1. இதுலேயும் 1 + ஒமேகா + ஒமேகா² 0. அப்போ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ எப்படி கிடைக்குன்னா 3, 0, 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேயும் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட வேல்யூ 0ன்னு வந்துடும். அதனால் ஆப்ஷன் ஏவும் தப்பு. டிட்டர்மினன்ட் ஏன்னா ஒரு ஐகன் வேல்யூ 0னாலே நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடும். அதேமாதிரி ரேங்க் ஆஃப் பியோட வேல்யூ 1 தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2 ஐகன் வேல்யூ 0 இருக்குது. அதனால் ஒரு வேல்யூ தான் நான் 0 வேல்யூவாக இருக்குது. அதனால் ரேங்க் ஆஃப் பியோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு. அப்போ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் b² கண்டுபிடிச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியோட ஐகன் வேல்யூ அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ 9, 0, 0 கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் b² வேல்யூ 1 தான் இருக்கும். ஏன்னா ஒரு நான் 0 வேல்யூ தான் இருக்குது. அதனால் ரேங்க் ஆஃப் b² வேல்யூ 1. அதனால் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.